கற்க கசடரை கற்பவை கற்பவை நிற்காதற்காக என்ற திருவள்ளுவர் உலகனங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ளவங்க அருமை தாய்மார்களுக்கும் இந்த கூட்டத்தை வச்சு 7 நாள் நாடகம் நடத்தணும் ஐயா. அருமையான கூட்டம். இந்த விழாவை சீரும் சிறப்புடன் நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த எஸ் கீரந்தை வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாடக கலைஞர்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த எஸ் கீரந்தை கிராமங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அனுமதி அளித்த தமிழ்நாட்டுடைய காவல்துறையை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த அன்பு உணவுகளுக்கும் கல்விக்கல்வி ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவியர்களுக்கும் நாடகத்திற்கு ஒளிபெருக்கி பிடித்தான் அமைக்கும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பாலமுருகன் கேட்டுக்கிறது நல்லது இல்லையா? பாலமுருகன் ஒளிபெருக்கும் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்கள் அழகு திருமுகத்தை எல்லாம் ஊடகம் மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற நமது கீரந்த மண்ணின் குழலி 777 தப்பு தப்பா சொன்னா பிள்ளையார் வளத்துல யாம குறை சொல்லிட்டாரு. நல்லா இருக்கா? இப்ப நல்லா தான் இருக்கு. குழலி 777 யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் அன்னை மீனாட்சி பூங்குழலி அம்மன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற என்ன தாய்மார்கள் கூட உம்முட்டு கிடைக்கல குழந்தை விட்ட வந்திருக்கீங்க கலந்து நல்லா ரவுண்டு கட்டி உட்காந்து வருங்க. 2:30 மணிக்கு மேல பார்க்கணும். ஒவ்வொரு வாயிலையும் 5-5 ஓம்பளையா சேர்ந்துடும். ஊருக்காட்டு பொருணிய பூரா இங்கே அடிக்கிறது. அப்பா இந்த விரை வெட்டுற இடத்துல பொருணி பார்த்தா அப்படி பேசுங்கய்யா. எப்படி? ஆமா, அந்த புருஷாணி மயன் அவளை தள்ளிட்டு போயிட்டான். நம்ம இந்த ஆறுமுக மயன் அவளை போட்டு குத்திக்கிட்டான். நம்ம இதை அங்க பேச சொல்லிச்சு. ஆனா இங்க பேச மாட்டாங்க. பேசமான ஒரு அப்படி பேசினாங்க. எப்படியா? ஆமா, அன்னை பூங்குழலி அம்மன் உருவத்தில் வந்திருக்கின்ற இடதுமை அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் விண்ணகத்தை தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீதம் பாடி வந்திருக்கும் என்பவங்க கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல தின்னுட்டு தூங்குறவங்களுக்கும் வந்தவங்க சொன்னா போதுமையா? வந்தவங்க தான் ஞானமானவங்க நினைக்கிறேன். வந்துருக்கா நிறைய கோட்டைக்கு பின்னாடி ஒழிச்சிருந்து காப்பாங்க சில பேர். எப்படி? வீட்டுல படுத்துக்கிட்டே இந்த ஓஏபி கேஸ்லாம் வர முடியாது. ஓஏபினா இந்த 80 to 90 வயசு. ஆமா, வீட்டுல படுத்துக்கிட்டே பென்ஷனை வாங்கிட்டு யார் யார் எப்படி பேசுறாங்க, யார் யார் எப்படி பாடுறாங்க, பள்ளி நாரதர் எப்படி தர்க்கம் பண்றாங்க. சரி. ஆமா, சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு? எந்த சுப்பிரமணியம்? கொரண்டி சுப்பிரமணியனா? கொரண்டி சுப்பிரமணியனை கொண்டதே வெற்றி வேலை. கொரண்டி சுப்பிரமணியம் இல்லையா? முருகனுக்கு பேரு சுப்பிரமணி. ஏண்டா சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. நினைக்கிறதுல வெற்றி வேலை பெரிய ஆளு. அம்மா எப்படி ஆளு? அவனும் லட்சுமணன் சேர்ந்துட்டாங்க. சரி, அவளை வச்சிருக்காங்க. எப்படி ஆகுமா? ஏன் சுக்கையும் சுப்பிரமணியம் சொன்னாங்க? ஏன் அப்படி? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன? கீரந்தையில அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு வருவாங்களாம். சரி. காட்டுல போய் தண்ணி வாச்சிட்டு களை எடுத்துட்டு வரப்பு வெட்டிட்டு வந்தவங்களுக்கு வீட்டுல உள்ள நம்ம அப்பத்தான் என்ன செய்யுமா? வாங்க ஊசி ஓட போக கூப்பிட மாட்டாங்க. வீட்டுல 3 இருக்குமா? என்ன? கீரந்தையில மட்டுமல்ல எல்லா கிராமத்திலையும். எந்த 3யா? என்ன 3 இருக்கு? சுக்கு, மிளகு, தித்திலி பூ. திப்புளி. ஆமா, இப்ப அப்ப இந்த 3 இருந்துச்சு. இப்ப என்ன 3 இருக்கு தெரியுமா? கதவை திறந்த உடனே கப்பு, சரக்கு, தண்ணி. இது 3 தான் இப்ப இருக்கு. எப்படி உலகம் மாறிடுச்சு பாருங்க. அப்ப இந்த 3 இருக்குமாப்ப குழந்தை வத்த வீடா இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டு மருந்தே இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி தான். இந்த 3 வேலை பார்த்தவருக்கு மனசுக்கு சரி நல்லா அம்மியில ஓட்டு அரைச்சு உருட்டுன்னு அரைச்சு அடுப்புல சுடுதண்ணியை வச்சு இந்த 3 மருந்தை சுடுதண்ணியில ஓட்டு ஒரு ஆத்தி கொடுத்தா அதான் அடுப்பு மறந்து போயிடும். இந்த கால் வலி, கை வலி, மூட்டு வலி எல்லாம் ஓடிடுமா. எல்லாத்துக்கும் மருந்து அதேதான் மருந்து. எந்த மருந்து கிடையாது. அதே மாதிரிதான் சுப்பிரமணிய கடவுள். சரி, சுக்கு எப்படி மிக பருந்தோ சுப்பிரமணிய கடவுளை வணங்கினா நம்ம உடல்ல ஆரோக்கியமா இருக்கும், நம்ம உடம்புல எந்தவித நோய் வராது, நம்ம கீரந்தை கிராமமும் செழிக்கும். அது மாதிரிதான் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது. இப்ப சபரிமலை ஐயப்பன் போட்டா பாருங்க, என்ன வசனம் இருக்கு தெரியுமா? சுவாமியே சரணம் ஐயப்பா. இதே பூங்குழலி அம்மன் போட்டாவில் பாருங்க, அம்மன் துணை. ஆனா அது முருகப்பெருமான் போட்டாவில் மட்டும் மிகப்பெரிய ஒரு நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்கும். என்ன வசனம் தெரியுமா? யாம் இருக்க பயமே. இந்த வசனம் முருகப்பெருமான் போட்டாவில் மட்டும் இருக்கு. அதனாலதான் உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிக்கும் கடவுள் கிடையாது. தமிழ் மொழி ஒன்றுக்கு தான் நம்ம முருகப்பெருமான் தமிழ் கடவுள். ஆனா அந்த தமிழையும் நம்ம பேசுறானா
எப்படி ஏன்டா பேச மாட்டேன். சரி மெட்ராஸ் போனா அங்கே ஒரு தமிழ். போன வாரம் சென்னை தென்னிந்திய நாடக நடிகர் சங்கத்துக்கு போயிருந்தேன். சரி ஒரு ஆட்டோக்கார கூப்பிட்டு அட்ரஸ் கேட்டேன் போறதுக்கு. ஆமா நடிகர் சங்கத்துக்கு எப்படினே போனேன். சரி அந்த ஆட்டோக்கார தமிழ பேசியிருக்காரு பாருங்க. எப்படி அட்ரஸ் சொன்னாரு? மோத்தா லெஃப்ட்ல போய் மோத்தா ஸ்ட்ரைட்ல போய் மோத்தா ரைட்ல போ. ஒரு அட்ரஸ் கேட்டதுக்கு ஒரு அட்ரஸ்க்கு 50 மோத்தா போடுறேன். இந்த தமிழ் திருநெல்வேலிய பக்கம் இங்க அது ஒரு மாதிரியா இருக்கு. அது எப்படி செல்வராஜ் பத்தி வந்தீங்களா? காபி சாப்பிட்டீங்களா? துட்டு நான் தரம்ல. பிறகு ஊம்பாட்டுல வளர்மை. அதுல ஊம்பாட்டுல கையை தரிச்சு போடுவாங்க. இது திருநெல்வேலி தமிழ். ஆமா கோயம்புத்தூர்ல போயிட்டா அங்க ஒரு தமிழ். அது ஒரு வித்தியாசமா. ஏனுங்க இப்பதான் வண்டியிலாக்கலாம் சாப்பிட்டு போட்டுட்டு போறீங்களா? எதை போட்டு போங்க போட்டு அடுத்து என்ற அங்கடிய சின்னியம்பாளையத்துல சென்னியம்பாளையா சென்னியம்பாளையம் 2 கோடி கொண்டு வாங்கி போட்டு கொடுத்து போட்டு பார்த்து போட்டு போங்க. அங்க ஊரா போட்டுட்டு போங்க. சரி இந்த தமிழை தாண்டிச்சு உசிலம்பட்டி தமிழ். அதே எப்படி மாப்பிள? ஏயா பூங்குழலி இந்த உசிலம்பட்டிக்கிறத எடிட் பண்ணிருக்கேன். அந்த நாடகத்துல போட மாட்டாங்க. அப்புறம் அங்க வச்சு குங்குதிவாங்க மோசமான ஆளுங்க. உசிலம்பட்டியில எப்படி தமிழ்? எப்படி அந்த பெட்டிக்காரன் சொல்லுவாரு. எப்படி கூட்டத்துல இருந்துட்டு ஏன் கிணிமணி பெட்டிக்காரா? கிணிமணி பெட்டியா? ஏன் கிட்டு முடி இல்லையா? இது போய் கிணிமணி பெட்டியா? மிருதங்கக்கார ஏழை கொட்டுக்கார நாய் அடிச்சுக்கிட்டாடி. நல்ல அடியா? இது கொட்டுக்கார நாய். ஆமா என்னையே சொல்லுவேன் ஒரு ஆளு. எப்படி நொக்கால ஒழிக்குப்பா கோமாளி நல்ல ஆட்டுறா. என்னைய நொக்காலிங்கிறாயா முசிலம்பட்டி? காட்சிக்காரி கொண்டு வா நாயி ஒழுங்கா பாவடைய தூக்கு. எல்லாரும் பாசத்துல சொல்லுது மாப்பிள. பாசமா நாடு ஒரு பாசங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனா ஒரு மொழி. அதனாலதான் தமிழ் மொழிக்கு முருகப்பெருமானை கொடுத்திருக்காங்க. அதனால இந்த முருகப்பெருமானை வச்சுதான் இந்த வள்ளியம்மன் நாடகம். ஆமா இந்த வள்ளியம்மன் நாடகத்தை பார்க்க வர்றா எப்படி வரணும்? எப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே தண்ணி போட்டு வர்றதா நாடகத்தை அள்ளி வச்சு மூடிடுவாங்க. அதோட சொல்லி முடிச்சு என்ன வந்து எப்படி வரணும் தெரியுமா? எப்படியா பூங்குழலி அம்மனை கும்பிட்டு குதிரை எடுத்து பூசி குடும்பத்தோட எப்படி இருச்ச முகத்தோட உங்களை மாதிரி மாப்பிள்ள உங்களுக்கு முன்ன தள்ளு எனக்கு முன்னாடி தள்ளு உங்களுக்கு முன்னாடி தள்ளு. சரி ரெண்டுமே இல்லாம இருக்காங்க. ஒரு குரங்கு கொண்டாடி குறிச்சு கேட்கறது. ஏமா நம்ம கீரந்தையில நாடகமா என்ன நாடகம்? வள்ளி நிறுவனமா? யாரு முருகன் யாரு வள்ளி யாரு நாரதர் யாரு ஹார்மோனியம் யாரு மிருதங்கம் யாரு ஆல்ரவுண்டு யாரு கஞ்சா? செய்ய மாட்டாங்க. யாரு சிஞ்சா இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வரலான்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலே மாப்பிள்ள எப்படி ஒரு மாதிரி அது டான்ஸ் பார்க்க போற மாதிரி எப்படி செமினி சர்க்கஸ் போற மாதிரி அப்படியே கட்பாயி நாடகம் போடுறாங்களா? ஒரு கையில பாய் ஒரு கையில தலையாணி தண்ணி பாட்டில தண்ணி வேற. வீட்டுல உள்ள நாக்குட்டியை வர விட்டு இங்க நாக்குட்டி கோயிலுக்கு வருது. இந்த மாவுண்ட மண்டைய வெளிக்கு இருந்தா திங்கள் திண்டுட்டு அந்த பாத்திரம் தண்ணியை வச்சு சலந்து அடிச்சுட்டு கொண்டாடிட்ட கேட்கறது. எப்படி ஏண்டி ராசம்மா என்னடி சங்கம்மா நம்ம கீரந்தையில நாடகமா நடக்குது. வண்டியில வேலை ஆரம்பிச்சிடும். சூப்பரா பேசுவாங்க டிவியில. என்ன கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கார பிள்ளை சூப்பர் பிள்ளையா? என்னது சூப்பர் பிள்ளைங்க? சூப்பர் பிள்ளையா? பிரித்திகா. சரி இந்த பிள்ளை வர தொட்டிக்கு பிரித்திகா அவர் கோயிக்க மாட்டார். நீ கோவிச்சுட்டாங்க பிரித்திகா. அந்த பிள்ளை வர தொட்டிக்கு கை இப்படி நிக்கி. சரி இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா இவங்களுக்கு எல்லாம் கை கொஞ்சம் கொஞ்சமா கை அங்க தாண்டா வெது வெதுன்னு இருக்கும். சூடு பிடிச்ச இடம். இந்த கால் ரெண்டி போட்டு இந்த கால் ரெடி நீட்டி பத்த போட்டு 2:30 மணிக்கு மேல மாப்பிள்ள முருகா என்ன பார்த்தா தாய்மார்களுக்கு எல்லாம் மடியில உள்ள பிள்ளை மெதுன்னு தலைகாணி மாதிரியே தெரியும். அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சொல்லிட்டு தூங்குறதுக்குள்ளே சில பேர் வாங்க. யாரு எதுக்கு வந்தாலும் சரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஒரு நாடகம் சிறப்பா இருக்கிறதா யார் காரணம் மாப்பிள்ள? உங்களை வச்சுட்டாங்க. கண்டிப்பா நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா நாங்க அமைதியா போயிடுவோம். இந்த கூட்டம் அண்ணே என்ன சாமி என்ன அண்ணே சுத்தி உள்ள கேட்ட புறம் பூட்டு போட்டிருங்க. யாரும் வெளியில போக முடியாது. ஆமா பூட்டை போட்டு பூட்டிருங்க. அப்படி வெளியில போனீங்க பூங்குழலி அம்மனுக்கு பொதுவா சொல்றேன் வகுத்தால ஓடிடும். ஐயோ ஏயா சிக்கப்படாது. இங்கேயே படுத்துருங்க. இங்கேயே படுத்துருங்க. ஆமா போச்சு 40,000 ரூபாய் போச்சு. தோல்வி முடிச்சு. என் பொண்டை நான் காலையில போய் சீட்டு காசு கட்டணும். என் பொண்டாட்டி வழக்கு மாத்தி அடிப்பா. ஆமா எல்லாரும் சீட்டு போட்டிருக்கோம்.
அதனால நாங்க வாங்குற காசு எங்க உடம்புல சேரணும்டா நீங்க எங்களை வேலை வாங்குறது உங்களை வச்சுட்டாங்க. நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். ரசிகர்கள் சொல்லிக்கொண்டு இந்த வள்ளியம்மன் நாடகத்துல என்னைய பப்புனா போட்டுக்கீங்க. காரணம் உங்களை விடிய வரைக்கும் சிரிக்க வைக்கணும். ஏன் சிரிக்கணும்? ஏன் சிரிக்கணும்? சிரிச்சாட்டா அந்த உடம்புல நோய் வராது. வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். சிரிங்க, நல்லா சிரிங்க. சிரிப்பு காட்டாத்தால சிரிப்பேன்னு சொல்லுங்க. நம்ம சொன்னா நம்ம சொந்தக்காரங்க சிரிக்க வைக்கணும், கோமாளி சிந்திக்க வைக்கணும். நம்ம சேனமா எல்லாம் சொந்தக்கார எல்லாம் இருக்கீங்க. என்னோட தயவு செய்து பூங்குழலி அம்மனுக்கு பொதுவா கவிச்சு பேச மாட்டேன். ஒரு சில வார்த்தைகள் தவறி வாயில வந்துட்டாலும் உங்களது குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு தூக்கி போட்டு மிதிப்பீர்களோ மிதிச்சிடாம குறை இருந்தால் சொல்லுவாரு, நிறை இருந்தால் கைதட்டி ஆரவாரம் செய்வார் கேட்டுக்கொண்டு. அதனால ஏன் சிரிக்கிறோம்னா மாப்பிள்ள, இன்னைக்கு பிறந்த குழந்தை 8 வயசு குழந்தைக்கு சுகர்ங்கிறேன். ஆமா, எப்படி சுகர் வருது? பெத்த தாய் கன்சீவ் ஆன உடனே உழைச்சா அந்த குழந்தைக்கு சுகர் வராது. சுகப்பிரசவம் ஆன குழந்தைகளுக்கு சுகர் வராது. ஏன்னா வயசு இருக்கிற வரைக்கும் பிகர் நம்மளை தேடி வரும். வயசு போயிடுச்சுன்னா சுகர் நம்மளை தேடி வந்துடும். அப்ப என்ன செய்யணும்? இடுக்கண் வருங்கால் நகுக துன்பம் வரும்போதெல்லாம் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சொல்லிக்கொண்டு 2024 மாப்பிள்ள அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் எப்படி சொன்னா தெரியுமா? இது பழமை இருந்த காலம், நாட்டில் குடிமந்த காலம். இது பழமை இருந்த காலம், நாட்டில் குடிமந்த காலம். இது பழமை இருந்த காலம், நாட்டில் குடிமந்த காலம். அந்த காலையிலையும் திருச்சி, இப்ப காலையிலையும் திருச்சி, இப்ப காலையிலையும் திருச்சி அப்படியே குடிச்சு பத்து பேருக்கு பேசுறாங்க. இந்த காலம் இந்த காலம், நாட்டில் உரிமை இந்த காலம். அது இந்த காலம் அந்த காலம் அந்த காலம் அந்த காலம் ஆளுமைக்கு போனவெல்லாம் தாய்மார்களுக்கு உங்களுக்கான் சொல்றேன். எப்படி அடி மண்ட வேலை 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 ஆளுமைக்கு போனவெல்லாம் அந்த காலம் ஆளுமைக்கு போனவெல்லாம் அந்த காலம். இப்போ ஒட்டுமுடி வச்சுக்கிட்டு இப்போ ஒட்டுமுடி வச்சுக்கிட்டு இப்போ ஒட்டுமுடி வச்சுக்கிட்டு அந்த காலம் ஓட்டு பார்த்து இந்த காலம் அடிப்படைக்கு அடிக்கடிக்கா சுமக்குதப்பா பாரப்பா பழனியப்பா தண்ணி அடைக்காத அந்த காலத்துல ஆத்துல போய் என்ன பத்தி ஆத்தா மாதிரி ஒட்டு தண்ணி ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தலையில 3 வானை, இடுப்புல 3 வானை, கையில வாளி, அந்த உட்காந்து வாடி சிறப்பு சேவை என்ன பத்தி ஆத்தா தலையில தண்ணி கொண்டு எடுத்து வந்துச்சியா? அப்படி கட்டத்துல 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 நைட்டியை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு 4500 ரூபாய்க்கு ஒரு தயாரி வந்து 5 ரவுண்டா அதையெல்லாம் மாப்பிள்ள நீங்க எடுத்துட்டு போயிடும். ஆமா ஆமா, எப்படி தள்ளிட்டு போவாங்க தெரியுமா? இப்ப மலையாள போடுவாங்க. இந்த நாட்டை மாம்பழை கண்ணே மனமட்டமா மாறி மாறி உட்கார்ந்தா இதுவரைக்கும் யாருக்கு சொன்னேன்? தாய்மார்களுக்கு சொன்னேன். கக்கத்துல வாழ வச்சு இக்கத்துல வாழி வச்சு 10 கிலோமீட்டர் போய் நல்லா கவனிங்க. ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு கீரந்தியில என்ன நடந்துச்சு? ஒரு கிளவி பிரசவம் பார்த்தோம். ஒரு விளக்கெண்ண பாட்டு பிள்ளைய புருட்டு புருட்டு உருவிடும். 50 பிரசவம் 100 பிரசவம் சுகப்பிரசவம். அது பேருக்கு மருத்துவ வச்சு இன்னைக்கு என்னைக்கு நீ டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ சரி சாயல்குடியில டாக்டர் அருவாளோட நிக்கிறார். இருக்கியா? தூக்கிட்டு போன உடனே பெட்ல படுக்க போட்டு புருட்டுட்டு ஒரு அருமை சிசரியன்
டிஸ்சார்ஜ் பண்ணையில 1.5 லட்சம் ரூபாய். ஆமா. ஒரு வயக்காட்டை ஒத்தி வச்சு கட்ட வேண்டியது. ஒரு பிரசவத்துக்கு காரணம் என்ன? உழைக்கல, சுகப்பிரசவம் ஆகல. தலையில தண்ணி கூட வைக்கல, சுகப்பிரசவம் ஆகல. விளக்கமாறு பிடிச்சி கூட்டல. கன்சீவ் ஆன உடனே எனக்கு அன்பு தங்கச்சி மாருங்க, சொந்த கன்சீவ் ஆயிட்டேலா வேலை பார்க்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் வேலை பார்க்கணும், தண்ணி எடுக்கணும், அம்மி போட்டு அரைக்கணும், ஆட்டோவில் போட்டு ஆட்டணும், பெருக்கு மாற வச்சு கூட்டணும், எல்லா வேலையும் பார்த்தாத்தான் சுகப்பிரசவம் ஆகும். அன்னைக்கு போட்டு அரைச்சாங்க தெரியுமா நம்ம பெத்த தாய்மாரு. இன்னைக்கெல்லாம் எங்க அண்ணன் வீட்டுல மீன் குழம்பு அவ்வளவு மனம். அத்தாச்சி அம்மியில போட்டு அரைச்சிப்பாங்க இருக்க குழம்பு. 1 கிலோ மீன் எடுத்தா இன்னார் வீட்டுல மீன் குழம்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பூரா பொடி. ஆமா, ஆச்சி மிளகா பொடி, ஆச்சி சீரக பொடி. என் பொண்டாச்சி இன்னைக்கு கோட்டமேட்டில் குழம்பு வச்சிருக்காங்க. எலிமுகாவில் என்ன தெரியல, மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்காயா. தல் பொடி வச்ச இடம் தெரியல. தும்மிக்கு தேவா வர்றது எப்படி இருக்கு? ஆச்சி ரசப்பொடி, கறி மசாலா பட்டை குழம்பு வீட்டுக்குள்ளேயே மணக்கலைய எப்படி இருக்கும்? அன்னைக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஆடி 1ஆம் தேதி அந்த மாவு ஆட்டுவாங்க. கதை சொல்லிக்கிட்டே எப்படி எங்க அம்மா மீனாட்சி, எங்க அப்பாவும் நானு தவசல் போடாம 2-3 வயசு. சரி, கிண்டாங்கியோட நிப்பேன். அப்புறம் தவசம் 8 வயசு வரைக்கும் தவசம் கிடையாதியா? நீ நான் பரவாயில்ல, நீங்க 10 வயசு இருக்கு. எங்க அப்பா கதை சொல்லிக்கிட்டே ஆட்டுவாரு. எப்படி? ஏண்டி மீனாட்சி, உன்னை பொண்ணு வாக்க வரச்ச நீ கோடம் பார்க்க சேலை பிடிச்சிருந்தீங்களே? ஆமாங்க, நீங்க விட சாரதி வேட்டி, சரி சாரதி சட்டை அப்படி ஆட்டிக்கிட்டேன். சொல்ல வெக்கமா இருக்கு. உள்ள டவுசர் போடாம கோமரம் கட்டிட்டு வந்து முண்டை அதை பார்த்துருக்கு. இதை சொல்லிக்கிட்டே 3 குடி அரிசி ஆட்டி வாங்கயா பேசிக்கிட்டே ஆட்டிடுவாங்கல்ல. அந்த குழி பிடிச்ச அரிசிக்கு அந்த தோசைக்கு அப்போ ஒரு தோசை 2 தோசைன்னு விடுவாங்க. ஆமா, சட்னி இல்லாம எடுத்து அன்னைக்கு என்ன ஆடிச்சு மாப்பிள்ள? 1 நிமிஷம் யோசனை பண்ணி குழவி ஆடிச்சு. சரி, இன்னைக்கு குழவிய செயின் போட்டு கட்டிட்டேன். அப்புறம் ஓடிடுமா கீழே விட்டு கீழே உள்ள முரல் ஆடிக்கிட்டு தலையில செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, எப்படி இருந்த உலகம்? என்ன பத்த தாய்மார்க 16 குல சேலை உடுத்தி கீழந்த ரோட்ல நடந்து வந்தா பொம்பளை எல்லாம் இப்படி பாப்பாங்க. கோடம்பாக்க சேலை அது 8 கண்ணு விட்டறி முடி குண்டிக்கு தொங்கு இங்க. ஆமா, இப்ப முடிய பாருங்களேன், என்ன கக்குசு ஊட்டுற விளக்கு மாதிரி பாருங்க. சிச்சுக்கா அது என்ன சிலுப்பல் வேற கொண்டாட்டல் அந்த ஒட்டு பசங்க அந்த விடுது நாய் கட்டிட்டு ஓடிடுது. என்ன உலகம்? எந்த பெண்ணாவது இந்த கூட்டத்துல மஞ்சள் பூசி இப்ப உள்ள பிள்ளைய குளிக்கிறீங்களா? மஞ்சள் பூசி இருந்தா இந்த கோவிட்-19 கொரோனா வந்திருக்காதே. மஞ்சள் கிருமி நாசினியா? இந்த இருக்கிற வேப்பங்குள்ள பல்லு வளர்க்கலாம் நம்ம ஆளு அந்த காலத்துல பல்லு அப்படி மணந்துச்சு வாய். இப்ப பிரஸ் போடுற பிரஸ் நாறு முத்தம் கொடுக்க முடியல. மசுறு வீச்சு என்ன? அந்த காலத்துல சீயக்கா போச்சு தேய்ச்சியா கூந்தல் வளர்ந்துச்சு. இன்னைக்கு ஷாம்பு, கிளினிக் பிளஸ், சன்சில்க்கு, முதல கட்டைக்கு பீட்டி பாருங்க. அவன் தன் களிமண்ணை போட்டு தேய்க்கிறான். நல்லா இருந்த முகத்தை நாசக்கால் பண்ணி பார்க்க வந்த மாப்பிள்ள பரு வந்த முட்டை ஓடியாங்க. எப்படி கட்டுவேன்? என்னையா உலகம் பழச மறந்தோம்யா? வீட்டுக்குள்ள இருந்த கேப்பக்கூழு, கம்பங்கூழு, சாயலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சியா? செம்பு 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த கூழும் போயிடுச்சு, கம்பங்கூழும் போயிடுச்சு. இப்ப கொண்டு வந்து நூடுல்ஸ், இவெல்லாம் சிக்கன் ரைஸ் சாப்பிடுறாங்க. ஃப்ரைட் ரைஸ், அதுக்கு பேர் ஃப்ராட் ரைஸ். சிக்கனை சாப்பிட்டு வெளிக்கிருக்க மாட்டேங்கிறான். தாய் போயில ஏன்டா ஆஃப் பண்ணுங்களே? போயில காம்ப விடுது. லூஸ் காண்டா மைக்கு பிடிக்காம எப்படி இருந்த உலகம்? ஒவ்வொரு பெண்களும் எப்படி இருந்தாங்க? உங்களை மட்டும் இல்லக்கா, என்ன பத்த என் வர்க்கத்துக்கு சொல்றேன். அந்த பட்டை அடிச்சு உட்காந்துருக்காரு பெரியவர். 42 ரோக வண்டி. ஆமா, கெட்டுனது 1 வண்டாட்டி, கல்ல பொண்டாட்டி 3 வண்டாட்டி வச்சிருக்காங்க. கம்பங்குள்ள குடிச்சிட்டு கம்பா நின்றுருக்காங்க. சாப்பாடு காலை புட்டு வேற 5 புட்டு. அந்த கிளடிய தூங்கி விட மாட்டேன். தூங்கிக்கிட்டே அந்த துணி குடிக்க தள்ளி படுறா. வயசுக்கு இந்த பிள்ளை படுத்து கிடக்கு. ஏண்டா அந்த கூழு கருவாட்டு குழம்பு சாப்பாடு அப்படி இருக்குல்ல? சாப்பாடு கம்மங்குள்ள கேப்பக்குள்ள எப்படி சேசிப்பி மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு குடி மொச்சப்பேரை திண்டுட்டு இந்த கீரை அந்த மடத்துல குசுன்னு ஆள் இருக்க முடியாது. சுட்டி சுட்டி ஓடு பறக்கும். இப்ப இவனை குசுவை சொல்லி நசுக்கி விட்டு போயிருக்கேன்.
அது மட்டுமா மாப்பிள்ள? என்ன? இந்த பூல குடிச்சிட்டு ஆமா இந்த ஒரு முடி மொச்ச பயிர தின்னுட்டு சரி காலையில தண்ணி வாச்ச போவாங்க. ஆமா நான் பின்னாடி போய் பார்த்திருக்கேன். சரி அந்த ரோட்டு ஓரத்துல வெளிக்கிருப்பாங்க மனுஷங்க. பெரியாளுங்க ஊத்தாப்பம் ஜெயிச்சுக்கு போயிருவாங்க. கெதிச்ச இளவட்டம் ஓடி தாண்ட முடியாதியா? அப்படி இருந்த உலகமியா? 7 நாள் நடந்த நாடகம் இந்த கீரந்தையில. 7 நாள் நடந்துச்சு நாடகம். ஹரிச்சந்திரா பிள்ளையார் உலகத்துல மாமனாரு ஆட்டியாவரம் பார்த்தாருன்னு நான் அப்ப சின்ன பிள்ளையில வந்திருக்கேன். என்ன தங்க வேலைப்பா பெட்டி வாசிக்காருங்க. எடச்சூரணி முருகேசன் மூட்டம் போட்டதோட பம்ப முடியோட வந்திருக்காரு. நான் டவுசரோட உட்காந்து இந்த கீரந்தையில நாடகம் பார்த்தேன். உண்மையிலே 7 நாள் நடந்த நாடகம். இன்னும் இந்த நாடகம் ஏன் நின்றுகிட்டு இருக்கு? அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தவத்திரு டி சங்கரநாத சுவாமிகள் நாடகங்களை யாராலும் அடிக்க முடியாதுங்க. அதனாலதான் நாடகத்துல உள்ள கருத்துக்களை அப்படியே சொல்றோம். பாட்டு பாடுறதுக்கு 6 மாசம் ஆகணும். ஒவ்வொரு வரிக்கும் ஒரு டேக் போடுவான் சினிமாவில். நேற்று நடந்துச்சு ஆடல் பாடலாம். எப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பேலா? இருக்குமே. 5000 பைக்கு இருக்குமே. எங்க அப்பன் கோமனத்தை நேரம் 35 தாண்டாங்க. என்னமா அப்படி இருக்கு விடிய விடிய. அதான் கேப்பக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. ஆமா ஆமா நம்ம இப்ப கடைசி வரைக்கும் இருப்போம். ஆமா ஆடலும் பாடலும் மற்ற கலை நிகழ்ச்சிகளை குறை சொல்ல வரல. அப்ப அன்னைக்கு எப்படி பெருசு இருந்தாங்க? காலையில எந்திரிச்சு அந்த காலம் அதை கலைப்படுத்திக் கொள்ளலாம். கட்டப்பீடி அடிச்சுக்கிட்டு அந்த கணேச வீரர் சரக்கு அடிச்சுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு உனக்கு வீரா போறதெல்லாம் இருந்தாங்க. உனக்கு வீரா போறதெல்லாம் முன்னாடி உட்கார்ந்த அன்பு ரசிக பெருமக்களே, சினிமா கண்ணோட்ட நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட்ட நாடகத்தை பார்க்குமாறு சேர்த்துக்கொண்டு என்ன கரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நமது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாயலுடி சரகம் எஸ் கீரந்தை கிராமத்தில் அமைந்திருக்கும் நமது மனித நியாய சமயங்களில் தெய்வ நீதியை தீர்ப்பாக எழுதி வைத்து தம் மக்களை காத்த அருள்மிகு ஸ்ரீ பூங்குழலி அம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேக புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டும் பொங்கல் விழாவை முன்னிட்டும் 2 நாடகங்கள் அனைவரும் காணப்படுகிறது. இன்றைய தினம் ஈவரங்க மேடையில் ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் சூத்தில மச்சம் சுக்குலபட்சமியா இங்க பாத்தி அடிச்சுட்டாங்க. சுக்லபட்சம் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2024 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் சாயல்குடி சமிந்தார் உயர்திரு VVSA சிவஞான பாண்டியன் BA அவர்கள் தலைமையிலும் சாயல்குடி உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் எஸ் கீரந்தை கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் எஸ் கீரந்தை இருப்பு சாயல்குடி திரு எம் கதிர்வேல் நமது பொன்னுலு குமாரத்தி அவர்கள் ஓயமாக சரிதானே இவர்கள் ஓயமாக தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமலையம்மன் புராண நாடகம் உங்கள் முன் அதிபர் நடைபெறுள்ளது. இந்த நாடகம் அருமையான நடிகர்கள் போட்டிருக்காரு. அன்பு அண்ணே, தயவு செய்து எனது அன்பு தாய்மார்கள் எல்லாம் சொந்தக்காரங்க இந்த நாடகத்தை முழுசா இருந்து பாருங்க. உங்களை கெஞ்சி கையெடுத்து கும்பிடுறேன். நாடகத்தை முழுசா பார்த்துட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அதனுடைய மகிமை உங்களையும் உங்களுக்கு அள்ளித்தரும். வள்ளி நாரதனுடைய தர்க்கத்தை பார்க்கணும். முருகன் வள்ளி மாலை மாத்தையில இந்த பெரியவங்க என்ன பார்த்தா தாய்மார்கள்லாம் இருந்து குலவை ஓட்டு அவங்களை வாழ்த்திட்டு போனேன்னா நம்ம குடும்பத்துல சகல செல்வங்களும் இருந்து சௌபாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் இந்த வள்ளி திருமணத்தை பார்த்தா உடனே கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. முருக மாதிரி அழகான குழந்தை பிறக்கும், புத்திரஸ்தானம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவர்கள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் சங்கீத சாம்ராட், உங்கள் ஐமான நட்சத்திரம், மதுரை அருகாமையில் உள்ள வல்லாளவெட்டி மாத இரண்டெடுத்த அன்பு சகோதரர் கே சந்தனகுமார் அவர்கள் இவர்கள் வேதம் விருத்தமாக தோன்றும் என்பதை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாடும் வைத்தமிழ் செல்வி குயிலிசை கோவிலவாடி இசைக்குயில் வள்ளி என்றால் புராணங்களை இப்படித்தான் பேச வேண்டும். தனி இனிய காரணத்தால் உங்கள் செவிகளெல்லாம் குளிர வைக்க வரும் தமிழகம் என்று ரசிகர் மனதில் எங்காக நம்பரக்கூடிய
மதுரையை சேர்ந்த பேரம்பிக்கு மரியாதைக்குரிய அந்த சகோதரி ஜி.எம். கலையரசி அவர்கள் இவர்கள் மனையில் ஸ்ரீ வள்ளிநாயகி அந்த தோட்டை உங்கள் அன்பை காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டார், நடிப்புக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பார். நீங்கள் விரும்பக்கூடிய கூட்டத்திலிருந்து எந்த பாட்டு கேட்டாலும் பாடக்கூடிய ஒரே ஒரு திறமையான அன்பு அண்ணன். பழைய பாடலாக இருந்தாலும் சரி, நடுத்தர பாடலாக இருந்தாலும் சரி, உங்க செவிகுளிர பாட வந்திருக்கின்ற காந்தி விரும்புவது அன்பு, நேரு விரும்புவது ரோஜா, பாரதி விரும்புவது பாடல், நடிகர் உலகமும் ரசிகர் உலகமும் விரும்புவது மதுரை கண்டெடுத்த அன்பு அண்ணன் ஜெய ரவிச்சந்திரன் அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றி உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்கம் மேலமாகும் டீ வாங்கிட்டீங்களா? அப்படியே சொன்னமே இப்படி இப்படின்னா அது மறந்துடக்கூடாது. பிள்ளை தூங்கிருங்க. எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக திகழக்கூடிய ஆறுமுடிய சக்கரவர்த்தி, ஆறுமுடிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, வெங்கல குரல் நாடக உலகின் சீர்காழி என்று போட்டப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை ராத்திரிக்கை மாலை இரண்டெடுத்த எம்பி முருகன் தீகோப் அவர்கள் இவர்களுடைய அன்புடையும் அன்பின்பார். ஆசையே அழை போலே நாமெல்லாம் மதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அழை போலே நாமெல்லாம் மதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. நாளை உலகின் பாதையில் ஆசையே அழை போலே நாமெல்லாம் முதல் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே.
ஜாதகத்தை சொல்லியும் இல்லை காதலிக்கு நேரமில்லை. கைதட்டிய ஒரு தமிழ்நாட்டு உள்ளத்துக்கு நன்றி. பாகிஸ்தான்காரங்களா நமது சாயல்குடி ஸ்ரீரங்கையில் வாழ்கின்ற அத்தனை என் சொந்த பந்தங்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கின்ற நாடக கலாரசி பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பண்ணன் அருமணிய சக்கரவர்த்தி வி.எம். சாமி அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போடணுமா? ஆமா சொல்லணும்யா. குழலி 777 யூடியூப் சேனலை சேர்ந்த அன்பு உள்ளத்திற்கு எனது சார்பாக பொன்னாடை கடன் சொல்லப்படுகிறது. நாளைக்கு வாங்கிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக உங்கள் முன் பேசிக்கொண்டு நிறுத்திக் கொண்டு உங்களை வயிற்றுக்கடை ஆழ்த்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளர்ப்பட்டவன் உங்களின் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது பசுமூன் அருகாமையில் உள்ள சம்பவத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்பு மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்கிறது. மாப்பிள்ள என்னையா பிரித்தியாவுக்கு பாருங்க. ஆமா பொம்பளை பிள்ளை சொல்லி தூக்கி ஒரு பாட்டு பாருங்க. தூக்கியா உங்களை வாழ்த்து படம் பொம்பளை பிள்ளை பாரு என்ன வாங்கி படம் என்ன என் மாமன் பாருங்க உங்களுக்கு நாக்கு பிடுங்க. 2 சம்பளம் வாங்குறவங்க என்ன பாருங்க 2 சம்பளம் மட்டுமா 3 முட்டை 7 மீன் பொரிச்ச நல்லா வசதி பண்ணுங்க நல்லா தூக்கி யாரும் கேட்காத பாட்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் சம்பளத்தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசத்தோறும் வேதனை இருக்கும். துன்பம் எது வந்தாலும் பாடி நின்றால் ஓடுவதில்லை பாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாண்டும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆமா இவர் என்ன உங்களுக்கு இப்படி பாடுறாரு? நான் உங்களை இந்த வாத்தி எங்கேயுமே கேட்க மாட்டேங்கம்மா. உங்களை ஒசத்தி நான் வாசிக்கிறேன்மா. எப்படியாச்சும் பெருமை வாசிக்கிறேன் என் சீமை. ஆமா நான் எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க சங்கத்துல. பெருமை வாசிக்கிறேன். சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அந்த பூஞ்சோலை குயில் மரக்கா செம்பு பிறந்த வாங்கிட்டு வர்றவங்க வாங்கிட்டு வாங்க. இப்படி மாப்பிள்ள உங்களை தூக்குன வாங்க. அந்த ஒரு அக்காவுக்கு சிரிப்பை பாரு. நான் இறக்கணும் நீ சிரிக்கணும். ப்ரோ ஏதாச்சும் வேற என்ன எதிர்பார்க்கறீங்களா? வேற வார்த்தை எப்படி தூக்கி போயிருக்காங்க பாருங்க. வேற நீ என்ன எதிர்பார்க்குற? வேற ஏதாச்சும் வார்த்தை இல்ல மோண்டு தானே வாழ்க்கையை பாருங்க மனுஷனுக்கு. இந்த அடி இறந்து முன்னாடி கேட்குமா? முதல் சனிக்கிழமை நான் போனா மறு சனிக்கிழமை முருகன் வந்துருவேன். ஆமாமா சனிக்கிழமை கோழி குஞ்சு கட்டி விட்டுருவியா? அப்ப செல்வராசி ஞாயிற்றுக்கிழமை போட்டும் நம்மளுக்கு முன்னாடி மனிதனுக்கு பிறப்பு என்பது போய் இறப்புதாமை. இறக்க போனாலும் சிறக்க போகணும். அதனால இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த பூங்குழலி அம்மனுடைய சக்தி தெரியுமா? இந்த மேடையில என் கூட நடிச்ச தாமரை செல்வி குறவங்குறத்தி வேஷம் போட்டு இந்த மேடையில் நடிச்சாங்க. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க தெரியுமா? இந்த பூங்களுடைய சக்தி பிக் பாஸ்ல போய் இன்னைக்கு பயங்கரமான தாமரை செல்வித்தாலே உலகமே தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு தாமரை செல்வி டான்ஸ். இதே மேடம் அன்னை சாமி என்ன அமைப்புல வந்தோம். அதே மாதிரி எந்த ஒரு மனிதனும் நல்லது நினைச்சாத்தான் பூங்குழலி அம்மன் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். தான் வாழ பிறரை கெடுக்க கூடாது. எல்லாரும் வீடு வரை மாப்பிள்ள வீடு வரை வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை எதுவும் வராது. அருணாக்குடி கயிறு கூட அத்துக்கிட்டு விட்டுருக்கேன். அப்ப என்ன செய்யணும்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர்கள் பசுமன் கண்டெடுத்த ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படித்து தூங்கிக் கொண்டிருக்காரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவும் தான். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கிடைத்த 2 கண்கள் அவங்க தான்.
இன்னைக்கு கீரந்தைக்கு வந்து விருந்தாடி உன்கிட்ட எத்தனை ஒரு சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை குழந்தை இருக்கு. அடுத்த கேள்வி என்ன படிக்கிறேன். பேப்பர் பார்த்தீங்களா? கள்ளக்குறிச்சியில சாராயம் விச சாராயம் குடிச்சு 35 பேர் செத்துருக்கேன். இன்னைக்கு வந்திருக்கிற சரக்கு வீரன் ஒரு சரக்கு போட்டிருக்கேன், அதை சாப்பிட்டா வீரம் வராது, கோலையா படுத்து செத்து போயிடுவேன். தயவு செய்து உங்க காலில் கும்பிட்டு விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், இளைஞர்கள் இன்னைக்கு உள்ள டாஸ்மாக் பிராந்தியை குடிக்காதீர்கள். குடிச்சா முதல்ல இந்த பாதிக்கும், அடுத்து கல்லீரல், அடுத்து கணையம், அடுத்து கிட்னி, சட்னி ஆக்கி சங்குதான். இந்த அடிச்சால லட்சுமணே அந்த அடிதான். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கும்பிட்டு விழுகிறேன். நான் தொட்டதை விட்டவன் கேட்டா, விட்டதை தொட்டவன் கேட்டான். அது முன்னாடி சாப்பிட்டாங்க பெரியவங்க காலத்துல சாராயம். இன்னைக்கு உள்ள சரக்கு மனைவிக்கு இன்பத்தை கொடுக்க முடியாது, குழந்தை செல்வத்தை பார்க்க முடியாது. 100% இன்னைக்கு இளைஞர்கள் குழந்தை இல்லாத காரணம் இந்த டாஸ்மாக் பிராந்திதான். அதனால தயவு செய்து குடும்ப கட்டுப்பாடு மாத்திரங்க கெஞ்சி கேட்கிறேன், இந்த மேடையில சொல்றேன், தயவு செய்து இளைஞர்கள் குடிக்காதீங்க, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாதீங்க. வண்டி ஓட்டுறவங்க தயவு செய்து தலைக்கவசம் ஹெல்மெட் போடுங்க. வீடியோ கால் வந்திருக்கு, இத வண்டி ஓட்டையில இந்த வீடியோ காலை பயன்படுத்தாதீங்க. ஏன் வீடியோ கால் அப்படி சொல்றீங்க ப்ரோ? எங்க நாடக நடிகர் சங்கத்துல நடந்த உண்மை சம்பவம் இந்த பூங்குழலி அம்மனுக்கு பொதுவா சொல்றேன். சருகடியை தாண்டி நாடகம். ஆமா, நாங்க 13 பேர் வேன்ல தூங்கிட்டோம். வண்டி டிரைவர் ஓட்டிக்கிட்டு போறேன். சரி, பொண்டாட்டி போன் வந்துருச்சு. போன் வந்தா இந்த காலில் பேசலாம்ல, ஒரு வருடம் நிப்பாட்டிட்டு கூட பேசிக்கலாம். நிப்பாட்டி பேச வீடியோ கால்ல அவங்க மஞ்சள் பூச்சி குடிச்சிட்டு எப்படி எங்க இன்னைக்கு நைட்டு நான் தனியா தூங்குறேன், நாளைக்கு போயிட்டு வந்துருவீங்களா? வந்துடுறேன். சரி சரி, இன்னைக்கு ஒரு தடவை கொடுக்கவா? 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 கொடுத்துட்டேன். எதுல? நின்றுகிட்டு இருந்த நெல்லு வண்டியில கொடுத்துட்டேன். 13 பேரும் திருவேம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் கிடந்தவையா, இன்க்ளூடிங் நானும் சேர்ந்தவன். அப்ப என்ன செய்யணும்? இன்கமிங் கால் வருதா, வீடியோ கால் வருதா, 2 வீலர்ல போறவங்க நிப்பாட்டி பேசுங்க. ஒரு நொடியில நம்ம போயிருவோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைய தெருவில் நிக்கி. அதை ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த கீரந்தையில் 100 அப்துல் கலாம் உருவாகணும், 100 அன்னை தெரசா உருவாகணும், 100 பேர் டீச்சர் ஆகணும், 100 பேர் வாத்தியார் ஆகணும், 100 பேர் ராணுவ அதிகாரி ஆகணும், 100 பேர் காவல்துறை அதிகாரி ஆகணும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 1000 பேர் விவசாயியாக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்கள் ஆக வேண்டும் சொல்லிக்கொண்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சொல்லிக்கொண்டு இந்த 2 நாடகத்தையும் அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணன் நாடகத்துறையில் இன்றைக்கு தமிழகம் முழுக்க பவனி வந்து கொண்டிருக்கின்ற, இன்று திருச்சிக்கு அங்கிட்டு போய் கேட்டாலும் கீரந்தை என்று கேட்டால் VM சாமி என்ன ஊரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த மண்ணின் மைந்தன் அருமொழிய சக்கரவர்த்தியான பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ணன் VM சாமி அவர்கள் இந்த 2 நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, சங்கரதா சுவாமிகள் எழுதிய அத்தனை நாடகங்களும் அன்பண்ணன் சாமியை கொடுங்கள், சிறந்த நடிகரை கொண்ட அருமையான நாடகங்களை அமைத்து தருவாங்க சொல்லிக்கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு வீட்டில் தான் போகும்போதே நம்ம நாடக உபயதார அன்பண்ணே நல்லா சாப்பிடுங்க, வேணும்ன்ற காசு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. மீன், முட்டை, ஆட்டுக்கறி, எந்த செட்டி நாட்டில் கூட போய் சாப்பிட்டுக்க மாட்டோம். ஆமா, உணவளித்து அன்பு நாடக உயர்தாரன் அன்பு அண்ணன் குடும்பத்தார்களுக்கும், அன்பு பரிமாறிய அன்பு அண்ணன் VM சாமி அண்ணன் அவர்களுக்கும், எனது அன்பு அத்தாச்சி அவர்களுக்கும், அன்பு மகன் அவர்களுக்கும், இந்த கீரந்தை வாழ்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும், இளைஞர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா புகழை பாடிவிட்டது எங்கள் கலைப்பு திருவிழாவா இன்றைய கீரந்தை கிராமத்திலே அந்த பதிவான அந்த பண்பான
வண்ணமையில் உள்ளாடி வர வடிவேலவனும் கூட வர செங்கதிரோ ஒளியை போல வந்துவிட்ட தங்கடிரம் தேவரையா கீரத்தையில் வந்துவிட்ட தங்கடிரம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மனிதகுடம் தென்னகத்தின் திருவுருவம் தெய்வம் தந்த மனிதகுடம் செங்கதிரோ ஒளியை போல வந்துவிட்ட தங்கடிரம் தேவரையா வந்துவிட்ட தங்கடிரம் கையில் நம் இல்லத்தோடு வாழ்கிறோம் ஒளியை போல வந்துவிட்ட பெண்களும் இவரையா வந்துவிட்ட பெண்களும் அழுதவில்லை அமர்ந்துவிடும் செங்கொடியோ ஒளியை போல வந்துவிட்ட பெண்களும் இவரையா வந்துவிட்ட பெண்களும் தேவரையா